ஜூன் 18 இன்னைக்கு டிவிகே ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு முதல் முறையாக நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே விஜய் நான் பதவியேற்றதுக்கு அப்புறம் நடந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த பாலியல் குற்ற சம்பவங்கள் மற்றும் பல்வேறு கொலை வழக்குகள் ப்ளஸ் வந்து மின்னட்டு சம்பவங்கள் சம்மந்தமாக நிறைய வந்து கேள்வி எழுப்புறதுக்கு அதை சம்மந்தமாக பேசுகிறதுக்கு திமுக தலைமையில் வந்து தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு விஜய் சைடில் வந்து தயாராகிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க முந்தைய ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஜூன் 18 இன்னையிலிருந்து 3 நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த டேட்ஸ்குள்ளே இன்னைக்கோ அல்லது இந்த 3 நாள் முடியறதுக்குள்ளேயோ மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பேருந்துகளையும் பயணம் பண்ணுறதுக்கான திட்டமும் ப்ளஸ் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து 1000லேருந்து 2500 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆர்டரும் இன்னைக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிவிகே தரப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கும், என்ன ஸ்கீம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே நீங்கள் டிஎம்கே இருந்தீங்கன்னா என்னென்ன குறைகளை சொல்லுவீங்க, என்னென்ன குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்ட விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வேலை பாபம். பாய்.